அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சில பேர் ஒரு 43 டோட்டலா இன்க்ளூடட் அலையன்ஸ் பார்ட்டி வந்திருப்பதை பார்ப்பீர்கள். சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 20க்கு மேல் ஒரு ஷார்டேஜ் வந்ததை பார்த்தோம். நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், அங்கே வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது தேய்ந்து விட்டது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதையை பழனிசாமி முடிக்கப் போகிறார் என்று சொன்னேன். அவர் 90% முடித்து விட்டார். ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஆட்சி அமைப்பதற்கு இந்த நேரத்தில் முழு ஆதரவும் இல்லாத நிலையில் இருக்கின்ற விஜய்க்கு ஆதரவு தர வேண்டுமா, இந்த ஜனநாயகம் தொடர வேண்டுமா என்பதையெல்லாம் நன்கு சிந்தித்து வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் ஒரு முடிவை எடுங்கள். உங்களுடைய முடிவு இந்த நேரத்திலே முக்கியமான முடிவாக இருக்கும். பழனிசாமியை நம்பி பாதாளத்திற்கு போய்விடாதீர்கள். ஆகவே ஒரு ஆட்சி அமைய, மக்களுடைய நிலைப்பாடு நிலைத்து நிற்க ஒரு ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருப்பதிலே தவறில்லை என்னை பொறுத்தவரை. ஆகவே இதுதான் மக்களின் தீர்ப்பு. ஆகவே இனி பழனிசாமியுடன் நின்று ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆகவே we are all inviting you. நீங்கள் உங்களுடைய முடிவை எடுத்தாக வேண்டும். நான் இதை அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்ற எம்எல்ஏக்கு மாத்திரம் வேண்டுகோளாக நான் உங்கள் முன்னால் இங்கே வைக்கின்றேன். இல்லைன்னா பிளைட்ல இருந்து டெல்லியில இருந்து கிளம்பிடுவாங்க. இவ்வளவு நேரம் பிளான் பண்ணாங்க, நேத்தியே டெல்லியில இருந்து வருவாங்க, பழனிசாமி எதிராக அப்படின்னு கூப்பிடுவாங்க. பழனிசாமி பக்கத்தில் வந்த உடனே உத்தரவு போடுவாங்க.